Hi friends, welcome to Invest IQ Hub. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ பார்த்தோன்னா பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நிஃப்டியில் மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக மண்டேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,865 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 24,388, லோ பார்த்திங்கன்னா 24,305, ஹை பார்த்திங்கன்னா 24,602. கடைசியாக நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,480 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 385 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வார்னால் மார்க்கெட் இன்னும் இறங்குறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரேடிங்காக இது மாதிரி 300-400 பாயிண்ட் வந்து கேப் டவுனோ இல்லை கேப் அப் ஓப்பன் கொடுத்தா அந்த பர்டிகுலர் டே வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு 300 பாயிண்ட்டுக்கு கீழே இறங்குச்சுன்னா உங்களால் சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட் வந்து கிளியராக நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு 100 பாயிண்ட் ஒரு 70லேருந்து 100 பாயிண்ட்னா ஓகே, நம்ம கிளியர் கட்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிளியராக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி வெளில வரும்போது நம்மளால் எக்ஸாக்டான ட்ரேடை வந்து இந்த இடத்துல எடுத்துக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருந்தோம்னா சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,700 சொல்லியிருந்தோம். இதை பிரேக் ஆச்சுன்னா 24,500 வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சப்போர்ட்டை உடச்சிட்டு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் பட் ரிவர்ஸ் ஆகி கொஞ்சம் கிட்டத்தட்ட 24,602 வரைக்கும் மேலே போச்சு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இது மாதிரி 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனோ கேப் அப் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் டே வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 24,305 வரைக்கும் இறங்கிட்டு ஒரு அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் ஏறிட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா 24,480 முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் இதே வாரத்தில் இன்கேஸ் முடியும் போது ஏறின மாதிரி ஏறிச்சுன்னா நம்மளுக்கு நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 24,690 to 700 வந்து நம்மளுக்கு வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 600 வரைக்கும் போச்சு. பட் இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணோம். ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து இன்னையோட ஹையான 24,602 வந்து கிளியர் கட்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நம்ம 700 ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,900 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்ன சில பேர் யோசிக்கலாம், என்ன ரெசிஸ்டன்ட் 1க்கும் ரெசிஸ்டன்ட் 2க்கும் வந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குன்ட்டு. ஸோ மார்க்கெட் இறங்குறதும் ஏறதும் அந்த லெவலில் தான் இருக்குது. அதனால தான் வந்து ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும் வந்து அது மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 5/3/26. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,700 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 24,890 to 900 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மெயின் கான்ஷியஸாக நீங்கள் என்ன பண்ணணும், இன்னையோட ஹையை மெயினாக பிரேக் பண்ணணும். ஸோ இன்னையோட ஹையை பிரேக் ஆகலைனாலே திருப்பி கீழே இறங்குறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னையோட ஹையும் பிரேக் ஆகணும். அதுக்கு மேலே 100 பாயிண்ட் வந்து நான் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட். இப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கணும், சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நம்மளுக்கு சப்போர்ட்டாக வரும். இன்றைக்கி மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் பேக் எடுத்ததோ அந்த ஏரியா நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 24,370 வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 24,200 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் நம்ம வந்து நாளைய மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 24,370 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,200 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1ஆன 24,700 வந்து குரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,370 வந்து குரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை நாளைக்கு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.